கடல் மீன் ஆத்துல நீந்தாது, ஆத்து மீன் கடல் நீந்தாதுன்னு அடிக்கடி நான் சொல்றேன். ஆனா நீ கவலைப்படாதீங்கப்பா. கடல், ஆறு, குளம் எதுல வேணும்னாலும் நீந்துற மாதிரி தான் நீங்க என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க. இந்த மீன் எந்த தண்ணிலே நீந்தும். அதுக்கு இல்லடா, இந்த பாவி உன்னை படிப்பறிவு இல்லாதவனா வளர்த்துட்டேனே. படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லப்பா. படிக்காத காமராஜர் சாதிச்சதை விட படிச்சவன் எவனும் சாதிச்சதில்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்கப்பா. எம்ஏ படிச்ச நானே இங்க எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டா மட்டும் போதுமா? அர்ஜுனன் படிச்ச அளவுக்கு கர்ணன் வித்தைகளை படிக்கல. ஆனா அர்ஜுனன் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டிட்டான் கர்ணன். ஏன்? கையில வில்லும் மனசுல தில்லு இருந்துச்சு. எனக்கு அந்த தில்லு இருக்கு. என் கூட வா போகலாம். வண்டர்ஃபுல், மார்வலஸ். உங்களுக்கு என்ன கம்ப்யூட்டர் பிரெயினா? கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இப்பதான் பழகுறேன்னு சொல்றீங்க, இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களே. சார், ஆயுதங்கள் தான் வேற வேற, குறி ஒண்ணுதான். எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க மிஸ்டர் சக்திவேல். நீங்க ஒரு ஒன் மேன் ஆர்மி. குட் லக். நன்றி சார். See you again. See you. நாம செய்ய போற காரியத்துலதான் நம்ம உயிரே இருக்குன்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அதுல இறங்குவோமா சார்? வெரி குட். இங்க பாரு, கடல்ல இன்னைக்கு ஒரு இடத்துல வலையை வீசினா 10 நாள் கழிச்சு அதே பாயிண்ட்ல வலையை வீசு. தண்ணியிலேயே திசையை கண்டுபிடிக்கிறவன் தரையில கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். மேடம், follow me. இங்க பாருங்க, துப்பாக்கியை நாம கண்டுபிடிக்கல, விஷவாயுவை நாம கண்டுபிடிக்கல, வெடிகுண்டையும் அணுகுண்டையும் ஏன் போதை மருந்து கூட நாம கண்டுபிடிக்கல. இப்படி மனுஷனை வதைக்கிற விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சது வெளிநாடு. ஆனா வேதாந்தம், சித்தாந்தம், யோகாசனம், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், இப்படி மனுஷனை வாழ வைக்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சது நம்ம தாய் திருநாடு. அந்த வரிசையில நம்ம நாட்டு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச மருந்து அற்புதமான மருந்து. அது மேல மேட் இன் சைனானோ அமெரிக்கானோ பாகிஸ்தானோ முத்திரை விடக்கூடாது. மேட் இன் இந்தியா தான் முத்திரை விடுகணும். அதுக்காக என்ன மாதிரி எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல. இருக்கிறது ஒரு காஷ்மீரம், இத்தனை கோஸ்டிங்னா உனக்கு என்ன மீறும்? கோஸ்டிங்க தான் வேற வேற, கொள்கை ஒண்ணுதான். இல்லையே, காஷ்மீர பாகிஸ்தானுக்கு விக்கணும்னு ஒரு கோஷ்டி, இந்தியாவோட நிக்கணும்னு ஒரு கோஷ்டி, தனிநாடா பிக்கணும்னு ஒரு கோஷ்டி. இதுல நீ எது? நான் காஷ்மீருக்காக போராடுறேன். நீ எங்கேயா போராடுற? ஒரு தீய சக்தி உன்னை போராட வைக்குது. பாஸ்கரோ, எங்க பிரச்சனை உனக்கு எப்படிதான் தெரியும்? எந்த நாட்டுல பிரச்சனை இல்ல. அமெரிக்காவுல கருப்பனுக்கும் வெள்ளையனுக்கு இடையே நிற பிரச்சனை, போஸ்னியாவுல கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இடையே மத பிரச்சனை, பங்களாதேஷ்ல வங்காளம் பேசுறவங்களுக்கும் உருது பேசுறவங்களுக்கு இடையே மொழி பிரச்சனை, இலங்கையில தமிழனுக்கு சிங்களவனுக்கு இடையே இன பிரச்சனை. ஆனா இந்தியா மட்டும்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில ஒற்றுமைன்னு இந்த பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? தென்கோடியில இருக்கிற முஸ்லிம்க தேவர்களை பார்த்து சியா மாப்பிளைம்பாங்க, நாக்கியர்களை பார்த்து மாமை மாப்பிளைம்பாங்க, ஆசாரிய பார்த்து அப்பு மௌனம்பாங்க, கோனார்களை பார்த்து அப்பம்பாங்க. இந்த மாதிரி ஒத்துமையை குலைக்கிறதுக்காக மதவாத அரசியல் சக்திங்க பண்ற முயற்சிகளுக்கு நாங்க பணியல, நீங்க பலி ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்ல, நம்மள பிரிச்ச ஆதாயம் தேடுற பக்கத்து நாட்டுக்கு நீங்க விலை போயிட்டீங்கடா. எங்களே வச்சு நீங்க தான் ஆதாயம் தேடுது, உங்க இந்தியா தேடுது. ஆனா பாகிஸ்தான் எங்க ஜிகாத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆடு கொடுக்கிறதுக்கு கசாப்கார ஹெல்ப் பண்ற மாதிரி சத்தியமா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. கேவலா ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்க, உதவி பண்ணவன் உங்களை விட்டுருவானா? இப்ப இந்தியாவோட போராடுறீங்க, அப்புறம் பாகிஸ்தானோட போராடுவீங்க. நாங்கெல்லாம் ஒன் பீப்புள் ஒன் ஃபைட். அல்லாவே தொழுறவங்க, நாங்க ஃபைட் பண்ணிக்கவே மாட்டோம். எல்லாருமே அல்லாஹ்வை தொழுகிறவங்க தானே. இவ்வளவு ஏன்? பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ இந்தியாவில இருந்து போன முஸ்லிம்களை முஜாஹிர், அதாவது அகதிகள் கேவலப்படுத்தி அங்க இருக்கிற முஸ்லீம் அடிக்கிறான். இன்னைக்கு கராச்சி முஸ்லீம் அடிக்கிறவன் நாளைக்கு காஷ்மீர் முஸ்லீம் அடிக்க மாட்டானா?